Good morning students, welcome to our Sheva group of school online class. Today we are going to see the revision class for our quarterly examination. The units are 2nd, 4th, 5th, 6th, 7th. இந்த யூனிட்லேருந்து தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஃபஸ்ட்டு செகண்ட் யூனிட் என்னது force and motion, and 4th unit is living world of plant, 5th unit is living world of animal, 6th is health and hygienic, and 7th last one is computer and introduction. இதில் சூஸு, ஃபில்லிங்கு, மேட்ச்சு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாமே வரும். இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஆன்சரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, டிஃபைன் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னால் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் லெசன்லேருந்து உங்களுக்கு வரும். டிஃபைன் ஃபோர்ஸ்னால் நீங்கள் என்ன எழுதணும்னா, ஃபஸ்ட்டு நான் ஆன்சரை ரீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். Force or push or pull by an animated or inanimated agency. அதாவது force is a push or pull. நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபோர்ஸ்னால் என்னது, புஷ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும், அது மூவ் பண்ணுறதுக்கான இதை வந்து நம்ம கொடுக்குறது தான் வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு டைப்பாக நம்ம கொடுக்கலாம். ஒன் இஸ் புஷ் அண்ட் another one is pull. இது வந்து பை அனிமேட்டட் ஆர் பை இன்அனிமேட்டட் ஏஜென்சியால் நம்ம கொடுக்கறது தான் வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அகெயின் நான் ரீட் பண்ணுறேன். ஃபோர்ஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அண்ட் அனிமேட்டட் ஆர் இன்அனிமேட்டட் ஏஜென்சி. இதுதான் வந்து இதுக்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, கிளாஸிஃபை த பிளான்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் ஹேபிடேட்ஸ். அதாவது பிளான்ஸோட அந்த ஹேபிடேட் பேசிஸ் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து போன மிட்டம்லேயே வந்து இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருப்பாங்க. இப்போ மொத்தமாக எல்லாவோட ஹேபிடேட்டையும் அவங்க கேட்டிருக்காங்க. போன வாட்டி 2 தான் கேட்டாங்க, இப்போ எல்லாம் மொத்தமாக கேட்குறாங்க. அப்போ எடுக்கணுன்னா நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு 2 மேஜர் ஹேபிடேட்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். எழுதிட்டு அக்வாட்டிக் ஹேபிடேட் அண்ட் டெரெஷியல் ஹேபிடேட். மேஜர் ஹேபிடேட் என்னது, அக்வாட்டிக் அண்ட் டெரெஷியல். அக்வாட்டிக்னால் என்னதுன்னா வாட்டர் பேஸ் ஃபுல்லாக ஹேபிடேட். நெக்ஸ்ட் வந்து டெரெஷியல்னால் வந்து நம்ம லேண்ட் பேஸ். இப்போது அக்வாட்டிக்கில் என்னென்ன டைப் அண்ட் டெரெஷியலில் என்னென்ன டைப்புன்றதை பார்ப்போம். அக்வாட்டிக் பேசிஸில் 2 டைப்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர்னால் என்னது, ஃப்ரெஷ் வாட்டர்னால் பாண்டு, லேக்கு, ரிவர், இந்த இதிலலாம் வளர்கிற பிளான்ட்டை தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டுன்னுவாங்க. மெரைன் வாட்டர்னால் என்னது, அந்த ஆல்கை அதெல்லாம் இருக்குல்ல, சீ வாட்டர் லெவல், அதுதான் வந்து மெரைன் வாட்டர். அக்வாட்டிக்கில் 2 டைப்ஸ். அண்டு டெரெஷியலில் வந்து உங்களுக்கு 3 டைப்ஸாக வருது. டெரெஷியல் ஹேபிடேட் கிளாஸிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ்ன்னு நீங்கள் எழுதிட்டு, ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட். ஃபாரஸ்ட்னால் என்னது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் சைடில் ஃபுல்லாக மெடிசன் எல்லா பிளான்ட்டும் வந்து அதில் மிக்ஸ்டாக இருக்கும். அந்த ஹேபிடேட் தான் வந்து ஃபாரஸ்ட் ஹேபிடேட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ்லேண்ட். கிராஸ்லேண்ட்னால் ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து கிராஸ்லேண்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெசர்ட். டெசர்ட்னால் வந்து கேட்டஸ் அதெல்லாம் வளரும்ல, டெசர்ட் ஏரியாஸ், அது வந்து டெசர்ட். ஸோ நீங்கள் எழுதும் போதே பாயிண்ட் வைஸாக நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு 2 மேஜர்னு எழுதிட்டு அதுக்கு கீழே 2 டைப்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு அந்த 2 டைப்ஸில் எத்தனை டிவிஷன் அப்படின்றது, அக்வாட்டிக் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதோட டிவிஷன், நெக்ஸ்ட்டு டெரெஷியல்னு சொல்லிவிட்டு அதோட டிவிஷன், இப்படி தான் வந்து நீங்கள் ஆன்சரை எழுதணும். நெக்ஸ்ட்டு 3rd கொஷினை பாருங்கள், டிஃபைன் த டேர்ம் ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸோட டேர்ம் வந்து என்னதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதணும்னா, எ dwelling place of an animal, plant or other organism to live and reproduce is called habitat. அதாவது ஒரு அனிமல் இல்லைனா பிளான்ட் இல்லைனா அதர் ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே வந்து அங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணணும், அங்கே வந்து சர்வே பண்ணணும். அதுக்கு தான் வந்து ஹேபிடேட் ஒன்று தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹியூமன்ஸால் என்ன பண்ண முடியும், ஒரு லேண்ட் பிளேஸில் தான் அவங்களால இருக்க முடியும். ஸோ அது அவங்களோட ஹேபிடேட் வந்து லேண்ட் ஃபார்ம் அந்த மாதிரி வரும், டெரெஷியலில் வரும். அதே மாதிரி நம்ம வந்து அனிமல்ஸ்லேயே வந்து இப்போ ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் எடுத்தால் அவங்களுக்குலாம் அக்வாட்டிக் ஹேபிடேட் தான் தேவைப்படும். ஓகேவா, அங்கே தான் அதால் வாழ முடியும், வெளியில் வாழ முடியாது. இந்த மாதிரி ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஹேபிடேட் தேவைப்படும். ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து த dwelling place of an animal, plant or other organism to live and reproduce is called habitat அப்படின்ட்டு ஆன்சர் நீங்கள் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 4th ஒன் கேட்டிருக்காங்க பாருங்கள், ரைட் 2 example for each of the following. 2 எக்ஸாம்பிள், இந்த ஈச் 2 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. இதில்
ஒரு 2 எக்ஸாம்பிளை வந்து உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேளுங்க. ஃபுட் ஐட்டம் ரிச் இன் ஃபேட். இது எந்த லெசனில் வருது? ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் லெசனில் உங்களுக்கு வருது. ஓகேவா? ஃபுட் ஐட்டம் ரிச் இன் ஃபேட்னா என்னென்ன ஃபேட்டில் ஃபுட்டில் வந்து எது வந்து ரிச் இன் ஃபேட்டாக இருக்குது? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், மீட், ஃபிஷ், எக் யாக், மில்க். ஓகேவா? மீட், ஃபிஷ், எக் யாக், மில்க். எக் ஒயிட் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் எழுதும் போது நெக்ஸ்ட்டு மில்க், இதுதான் வந்து ரிச் இன் ஃபேட். மீட்டு, ஃபிஷ்ஷு, எக் யாக் அண்ட் மில்க் இதெல்லாம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் ரிச் இன் ஃபேட்டுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி டிசீஸ். விட்டமின்ஸால் என்னென்ன டிஃபிஷியன்சி டிசீஸ் வருதுன்னு கேட்குறாங்க. விட்டமின்ஸுன்றது அவங்க காமனாக கொடுத்துருக்காங்க, நாட் மென்ஷன். அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. விட்டமின் ஏ, பி அந்த மாதிரி எந்த மென்ஷனும் பண்ணல. காமனாக விட்டமின் டிஃபிஷியன்சி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து விட்டமின்ஸ் நார்மலாக விட்டமின்ஸ் ஏதாச்சும் ஒன்று கம்மியாக இருந்தால் என்னென்னலாம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து நீங்கள் டிஃபிஷியன்சியாக எழுதலாம். என்னென்ன நைட் பிளைண்ட்னஸ் எழுதலாம், பெரி எழுதலாம், ரிக்கெட்ஸ் எழுதலாம். இதெல்லாம் வந்து என்னது விட்டமின்ஸால் நம்மளுக்கு டிஃபிஷியன்சி வருது. நீங்கள் வந்து எல்லாமே எழுதக்கூடாது. ஹார்ட் அட்டாக், மலேரியா, ஃபீவர் அதெல்லாம் எழுதக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் விட்டமின்ஸால் வர டிசீஸ் கிடையாது. அது வந்து பாக்டீரியா, வைரஸால் வர டிசீஸ் தான். நம்மளுக்கு விட்டமின்ஸால் வர டிஃபிஷியன்சி என்னென்னா நம்மளுக்கு ஒரு உடம்புல இருக்கிற ஒரு சத்து வந்து குறையிறது தான். நம்மளுக்கு அதால் வந்து எதுவுமே பண்ண முடியாதது தான் விட்டமின் டிஃபிஷியன்சி. ஸோ நீங்கள் என்ன எழுதணும்னா நைட் பிளைண்ட்னஸ், பெரி ரிக்கெட்ஸ் இதை தான் வந்து எழுதணும். அவங்க 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ 2 இஸ் எனஃப். ஸோ எல்லா ஈச் சப்டிவிஷனுக்கும் வந்து நீங்கள் 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொஷினை பாருங்கள். டிஃபைன் த டேர்ம் பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்டை வந்து டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது பேலன்ஸ்டு டயட்னா என்னன்றதை நீங்கள் எழுதணும். நான் ரீட் பண்ணுறேன். எ டயட் விச் கண்டெயின் sufficient amount of various nutrients to ensure good health is called balanced diet. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேவா? எப்பயுமே எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இந்த கொஷின் ஒன்று வந்துடும். அதனால் இதை நல்லா படிங்க. மறுபடியும் ரீட் பண்ணுறேன். எ டயட் which contains sufficient amount of various nutrients to ensure good health is called balanced diet. அதாவது டயட்னா என்னது? நம்ம வந்து எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து அது பேர் தான் டயட்டு. அது எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோம், அதே மாதிரி அது எவ்வளோ நியூட்ரிஷனாக. டயட்னா வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம், நிறைய சாப்பிட்லாம், நம்ம ஸ்நாக்ஸு எல்லாமே சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகாது. பேலன்ஸ்டு டயட்னா நம்மளுக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் தேவை, எவ்வளோ அமௌண்ட்டு தேவை. ஓவராக நம்ம எடுத்தால் ஒபிசிட்டி ஆகிடும். அதனால நம்ம லிமிட்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்கணும். அது எடுக்கிறது தான் வந்து பேலன்ஸ் டயட். ஸோ டயட்டில் வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், வேரியஸ் நியூட்ரியன்ஸ்னால் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே சேர்த்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கணும். ஸோ வேரியஸ் நியூட்ரியன்ஸ் என்ஷூர் த குட் ஹெல்த். அது நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹெல்த்து வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். ஒரு பேலன்ஸ்டான ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக பேலன்ஸ் டயட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் கம்ப்யூட்டர்? நம்ம லாஸ்ட் லெசன் கம்ப்யூட்டர்லேருந்து பார்க்குறோம்ல இன்ட்ரொடக்ஷன், அதுதான் வாட் இஸ் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னா என்னதுன்னா a computer is an electronic device that process the data and information according to our needs. We can save the data and convert it into information. இதுவும் வந்து ஒரு பேலன்ஸ் டயட் எப்படி எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்களோ அதே மாதிரி வாட் இஸ் கம்ப்யூட்டர்ன்ற கொஷினும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதை நல்லா படிங்க. A computer is a electronic device that process the data and information according to our need. We can save the data and convert it into information. கம்ப்யூட்டர்னா பேசிக்காக என்னது? எலக்ட்ரானிக் டிவைஸ். அது வந்து என்ன பண்ணும்? டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷன், நம்ம ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷன், நம்ம ஃபைல்ஸு எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு அக்கார்டிங் நீட்ஸ் நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கிற மாதிரி நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டேட்டா வந்து நம்ம திரும்பி நம்மளுக்கு எடுக்கும் போது என்னவா கிடைக்கும்னா இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும். இதுதான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் டேட்டா. கம்ப்யூட்டர்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன். நம்ம டேட்டா அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் கம்ப்யூட்டர்னு சொன்னேன். இப்போது டேட்டானா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. டேட்டானா என்னதுன்னா டேட்டா இஸ் எ இன்ஃபர்மேஷன் தட் ஹேஸ் டு பி ப்ராசஸ்டு. ஜென்ரலி டேட்டா ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ், ஆல்ஃபபெட் அண்ட் இமேஜஸ்.
ஓகேவா. டேட்டானா என்னதுன்னா அது ஒரு இன்ஃபார்ம்டு தட் ஆஸ் டு பி ப்ராசஸ், அது வந்து ஒரு ப்ராசஸில் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா அதில் நம்பரு, ஆல்ஃபபெட் அண்ட் இமேஜஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டேட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இமேஜஸ் மட்டும் நம்ம மொபைல் ஃபோன்லேயே வச்சுக்கோங்களேன், அதில் என்ன இருக்கும், நம்ம இமேஜஸ்லாம் ஒரு ஃபைலாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சப்போஸ் ஏதாச்சும் டாக்குமெண்ட் அதெல்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நம்ம ரெஷ்யூம் எல்லாமே ஜாபுக்காக ரெஷ்யூம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இதெல்லாம் தான் வந்து டேட்டா. அதில் ஆல்ஃபபெட்டாகவும் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், நியூமெரிக்கல் நம்பராகவும் சேவ் பண்ணிக்கலாம், அண்ட் இமேஜஸாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் டேட்டான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேம் எனி 4 இன்புட் டிவைஸ். என்ன கேட்டிருக்காங்க, இன்புட் டிவைஸ், எனி 4 இன்புட் டிவைஸ் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்புட் டிவைஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும், நான் கிளாஸில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 4 இன்புட் டிவைஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் 4 எழுதி ஆகும். ஒன்று என்னது, மெயின் ஒன் கீபோர்ட், ஓகேவா. கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர் அண்ட் வெப் கேமரா நிறைய இருக்குது. நான் வந்து 4 சொல்கிறேன். கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர் அண்ட் வெப் கேமரா, இதெல்லாம் தான் வந்து 4 மெயின் இன்புட் டிவைசஸ் ஃபார் கம்ப்யூட்டர். அண்ட் தென் 9th கொஷின் பாருங்கள். வாட் ஆர் த பாடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்னேக்? இது வந்து லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல் லெசன்லேருந்து வந்திருக்கு. வாட் ஆர் த பாடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்னேக்? ஒரு ஸ்னேக்கோட பாடி பார்ட்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னென்ன இருக்கும் ஸ்னேக்குக்கு? ஃபஸ்ட்டு ஹெட் இருக்கும், அந்த ஹெட்டில் வந்து ஐஸு, நாஸ்ட்ரில்ஸ் இருக்கும், அதுக்கு நோஸ் இருக்காது, நாஸ்ட்ரில்ஸ் இருக்கும். மவுத், பெல்லி, டெய்ல். என்னென்ன இருக்கும்? ஹெட், ஐஸ், நாஸ்ட்ரில்ஸ், மவுத் அண்ட் பெல்லி அண்ட் டெய்ல். இதுதான் வந்து ஒரு ஸ்னேக்குக்கான பாடி பார்ட்ஸ். அண்ட் தென் வேர் கேன் வி கேமல்ஸ் இன் இந்தியா? அதாவது வேர் கேன் வி சி கேமல்ஸ் இன் இந்தியா? ஓகேவா. எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம கேமல்ஸை பார்க்கலாம் இந்தியாவில்னு கேட்டிருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ராஜஸ்தானில் தான் கேமல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதணும், வி கேன் சி கேமல்ஸ் இன் ராஜஸ்தான். இப்படி தான் வந்து நீங்கள் ஆன்சரை எழுதணும். இப்போது நம்ம இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு வந்து சூஸு, ஃபில்லிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதெல்லாம் வரும். இப்போ நான் வந்து மேட்ச் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மவுண்டெயின்ஸ். இது எந்த லெசன்லேருந்து வருதுன்னா லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ், ஓகேவா. லிவிங் மேட்சும் வந்து உங்களுக்கு நல்லா மாற்றி மாற்றி தான் தருவாங்க, எதுவுமே ஆர்டராக தரமாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக தெளிவாக எதுக்கு எதுன்றதை கன்ஃபியூஷன் இல்லாமல் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மவுண்டெயின்ஸ்னால் என்னது? மவுண்டெயின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும்? ஹிமாலயாஸ். மவுண்டெயின்ஸ்னாலே ஹிமாலயாஸ்ன்னு தானே நம்ம சொல்லுவோம். ஸோ மவுண்டெயின்ஸ்னால் ஹிமாலயாஸ். டெசர்ட் இஸ் எ ட்ரை பிளேஸ். ஸோ டெசர்ட்னா என்னது? ட்ரை பிளேஸ். அண்டு ஸ்டெம்ஸ்னால் என்னது? ஸ்டெம்மில் தான் வந்து பிரான்ச்சஸ் வரும்ன்ட்டு நான் சொல்லியிருந்தேன் லெசன் எடுக்கும் போதே. ஃபஸ்ட்டு ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு. அந்த லீவ்ஸ்க்கும் வந்து ஸ்டெம்முக்கும் வந்து என்ன கனெக்ட் ஆகும்? பிரான்ச்சஸாக தான் வந்து லீவ்ஸு வரும். ஸோ ஸ்டெம்னா என்னென்னு எழுதணும்? பிரான்ச்சஸ்ன்னு எழுதணும். அண்ட் தென் ஃபோட்டோசிந்தசிஸ்னாலே தெரியும் நம்மளுக்கு லீவ்ஸில் தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் லீவ்ஸ். அண்ட் ஃபைப்ரஸ் ரூட்னால் நான் என்ன சொன்னேன்? ஃபைப்ரஸ் ரூட் இஸ் ஏ மோனோகாட் அப்படின்னு சொன்னேன். ஸோ மவுண்டைன் இஸ் ஏ ஹிமாலயாஸ், டெசர்ட் இஸ் ஏ ட்ரை பிளேஸ், ஸ்டெம் இஸ் ஏ பிரான்ச்சஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் லீவ்ஸ், ஃபைப்ரஸ் ரூட் மோனோகாட். ஓகேவா. இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். அண்ட் இன்னொன்று நான் விட்டமின்ஸை வந்து நான் சொல்கிறேன். விட்டமின் ஏ, இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, விட்டமின்ஸ்னால் வந்து நார்மலான டிஃபிஷியன்சி டிசீஸ் தான் எழுதணுன்ட்டு. இப்போ இதில் தனித்தனியாக விட்டமின் ஏனா என்னதுன்றது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான டிஃபிஷியன்சி டிசீஸ் என்னென்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ இஸ் எ நைட் பிளைண்ட்னஸ் எதனால் வந்து நம்மளுக்கு வரும்? விட்டமின் ஏ வந்து நம்ம உடம்புல டிஃபிஷியன்சியாக இருந்தால் மட்டும்தான் நைட் பிளைண்ட்னஸ்ன்னு வரும். ஸோ விட்டமின் ஏ நைட் பிளைண்ட்னஸ். அண்ட் விட்டமின் பி பெரின்ற டிசீஸ் வந்து எதனால் வரும்? நம்மளுக்கு வந்து விட்டமின் பி டிஃபிஷியன்சியாக இருந்தால் தான் வெரி வரும். அண்ட் தென் விட்டமின் சி வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஸ்கோவி வரும், ஓகேவா. அண்ட் தென் விட்டமின் டி இஸ் எ ரிக்கெட்ஸ் வந்தால் என்ன ஆகும்? விட்டமின் டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து மார்னிங் வந்து அந்த சன்லைட் கிட்டே இருக்கணும், அந்த 6 o'clock அந்த டைம் பீரியட்லன்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் டினா வந்து ரிக்கெட்ஸ். அண்ட் விட்டமின் ஈனா ஸ்டெரிலிட்டி எதனால் வருது? விட்டமின் ஈயால்.
அண்ட் தென் நம்ம லாஸ்ட்டு கம்ப்யூட்டர் லெசன் உங்களுக்கு வந்து 3 லெசன்ஸில் தான் வந்து இருக்கிற போர்ஷன்ஸில் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. ஸோ அந்த 3 லெசன்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னது? நான் வந்து ஜென்ரேஷன் வைஸில் நான் உங்களுக்கு லெசன் எடுக்கும்போது பிக்சர்ஸோடு காமிச்சேன். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் கம்ப்யூட்டர் எப்படி இருந்தது, செகண்டில் எப்படி இருந்ததுன்ட்டு நான் பிக்சரோட நேமோடு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுதான் இதில் மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து நேம் என்னது? வேக்யூம் டியூப்ஸ். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் vacuum tubes. And then second generation of computer is transistor. Transistor தான் வந்து second generation of a computer. And third generation of a computer is integrated circuit. Third generation ஓட computer name என்னது? integrated circuit. அதே மாதிரி fourth generation of a computer is மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஃபோர்த்து ஜென்ரேஷனில் வந்து எதை யூஸ் பண்ணாங்க? மைக்ரோ ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அண்டு ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஆஃப் எ கம்ப்யூட்டர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் மறுபடியும் ரீட் பண்ணுறேன், நல்லா இது பண்ணுங்கள், இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து என்னென்ன நேமு? வேக்யூம் டியூப்ஸை தான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து டிரான்சிஸ்டர். அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் இஸ் integrated circuit. Fourth generation is a microprocessor and fifth generation is a artificial intelligence. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் எடுத்த இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி எழுதி ரைட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். சூஸு ஃபில்லப் எல்லாத்தையும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. டூ வெல் யுவர் எக்ஸாம். I hope you all are understand today video classes. See you in the next class. Thank you.